வணக்கங்க. இன்றைய பஞ்சாங்கம் பார்க்கலாம். அதாவது பிப்ரவரி மாதம் வெள்ளிக்கிழமை 21/2/2025 குரோதி வருடம் மாசி மாதம் 9ஆம் தேதி. சூரிய உதயம் காலையில் 6:34 உதயமாகுது. திதி இன்று காலை 9:40 வரைக்கும் அஷ்டமி திதி. அதற்கு பிறகு நவமி திதி ஸ்டார்ட் ஆயிடுது. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1:48 வரை அனுச நட்சத்திரம். அதற்கு பிறகு கேட்டை நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆயிடுது. நாம யோகம் இன்று காலை 9:15 வரை வியாகாதம். அதற்கு பிறகு ஹர்ஷனம் நாம யோகம் ஸ்டார்ட் ஆயிடுது. அமிர்தாதி யோகம் பிற்பகல் 1:48 வரை சித்த யோகம். அதற்கு பிறகு மரண யோகம் ஸ்டார்ட் ஆயிடுது. கரணம் இன்று காலை 9:40 வரை கவளவ கரணம். அதற்கு பிறகு இரவு 10:13 வரை தைத்துளை கரணம். அதற்கு பிறகு கரசை கரணம் ஸ்டார்ட் ஆயிடுது. சந்திராஷ்டமம் இன்று பிற்பகல் 1:46 வரை அஸ்வினி நட்சத்திரம். அதற்கு பிறகு பரணி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் ஸ்டார்ட் ஆயிடுது. நல்ல நேரம் காலையில் 9:30 10:30 வரைக்கும் இருக்குது. மாலை சாயந்தரம் 4:30 5:30 வரைக்கும் இருக்குது. கௌரி நல்ல நேரம் பகல் 12:30 மதியம் 1:30 வரைக்கும் இருக்குது. சாயந்தரம் 6:30 இரவு 7:30 வரைக்கும் கௌரி நல்ல நேரம் இருக்குது. ராகு காலம் காலையில் 10:30 மதியம் 12 வரை இருக்குது. குளிகை காலம் காலையில் 7:30 9 வரை இருக்குது. யமகண்டம் மதியம் 3 சாயந்தரம் 4:30 வரைக்கும் இருக்குது. சூலம் மேற்கு திசை. பரிகாரம் வெல்லம். கொஞ்சம் வெல்லம் எடுத்து கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி நீங்கள் சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா நீங்கள் மேற்கு திசை நோக்கி எந்த காரியத்துக்கு போனாலும் அது தடங்கள் இல்லாமல் நடைபெறும். சந்திராஷ்டமக்காரங்க கொஞ்சம் தயிரில் சக்கரை போட்டு கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களை தேடி வராது. ஓரை பார்க்கலாம். ஓரைகள் காலையில் 6 7 வரை சுக்கிரன் வரை, 7 8 வரை புதன் வரை, 8 9 வரை சந்திரன் வரை, 9 10 வரை சனி வரை, 10 11 வரை குரு வரை, காலையில் 11 மதியம் 12 வரை செவ்வாய் வரை, மதியம் 12 1 வரை சூரியன் வரை, 1 2 வரை சுக்கிரன் வரை, மதியம் 2 3 வரை புதன் வரை, 3 4 வரை சந்திரன் வரை, சாயந்தரம் 4 5 வரை சனி வரை, 5 சாயந்தரம் 6 வரை குரு வரை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால நம்ம மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறது நல்லது. அதே போல் நம்ம கிருஷ்ணர் வழிபாடு பண்ணுறதும் நல்லது. கைக்கிரீவர் வழிபாடு பண்ணுறதும் நல்லது. இன்றைக்கி எந்தெந்த வேலைகள் செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம மந்திரங்கள் சொல்லி இறைவனை வழிபடுறதுக்கு நல்ல நாளாக இருக்குது. அதே போல் பழைய ஆபரணங்களை மாற்றி புது ஆபரணங்கள் வாங்குறதுக்கும் பழைய ஆபரணங்களை மாற்றுறதுக்கும் நல்ல நாளாக இருக்குது. வாகனங்களை பழுது பார்க்குறதுக்கும் நல்ல நாளாக இருக்குது. கால்நடைகளை வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் நல்ல நாளாக இருக்குது. இயந்திர பணிகளை மேற்கொள்கிறதுக்கும் நமக்கு இன்றைக்கி நல்ல நாளாக இருக்குது. இன்றைக்கி எல்லாருக்குமே இந்த நாள் நல்ல நாளாக இருக்கட்டும்னு நானும் வேண்டிக்கிறேன். என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.